சொல்றா. நீ சொல்லு ஹாய். நீ சொல்லு. நீ சொல்லு ஹாய். கை காட்டணும். நீ சொல்லு. நீ சொல்லு. நீ சொல்லு. இங்க எனக்கு சொல்லு. எனக்கு சொல்லு. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் பிரார்த்தனை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை பற்றி உங்கள் பகுதியிலே இறக்கி விடு. இறக்கி விடு. போ ஓடுப்பா. வா போ போ போ. ஆயிட்டு போ. ஓடு போ. ஆய பின்னாடி போ. இங்க போ. அங்க வேடிக்கை பார்த்துன்னு இருப்ப. போடா. நம்ம போய் வந்து விளையாடலாம். போ. ஓடு. ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு அபிஸ் ஜென்டில் லிவிங். ஸோ சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சு இல்லையா? ஸோ ஊர்லேருந்து சித்தி பசங்க அப்புறம் பாட்டி எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த ஒரு 1 வீக் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தேன். அதனால தான் வந்து ரெகுலராக வீடியோஸும் போடலை. ஸோ அப்படின்னு ஸ்டோரியும் கண்டுக்க முடியல. அதனால தான். ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வண்ணாரப்பேட்டைக்கு தான் வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ அன்றைக்கி வந்து சரியான மழை. ஃபர்ஸ்ட்டு கிளிப் வந்து வண்ணாரப்பேட்டைக்கு போகும்போது எடுத்தது தான். இது வந்து பார்க் போயிட்டு வரும்போது பசங்க வந்து அத்தோ கேட்டாங்க. ஸோ அதனால் அத்தோ வாங்கி கொடுத்தேன். அப்போது எடுத்த வீடியோ இது. ஸோ வண்ணாரப்பேட்டைக்கு போகும்போது மழை வந்ததுனால என்னால் எந்த வீடியோவுமே வந்து எடுக்க முடியல. எதையுமே வந்து கவர் பண்ண முடியல. என்னென்ன வாங்கணும், என்ன இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பெரிய சித்தி இல்லாமல் நாங்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பீச் போயிருந்தோம். ஸோ அப்போ தான் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு சில ப்ரேஸ்லெட்லாம் எடுத்து ஒரு கண்ட்ராவியான காம்பினேஷனில் கையில் ஃபுல்லாத்தையும் போட்டுட்டு வந்துட்டேன். அவசரத்தில் என்ன போடுறதுன்னு தெரில. ஒன்று மட்டும் போட்டால் கொஞ்சம் எம்டியாக இருந்த மாதிரி இருந்தது. சரி 4-5 போடுறது தானே இப்போ ட்ரெண்டாக இருக்குது. அதனால் வந்து ஒரு 4 ப்ரேஸ்லெட் எடுத்து போட்டுக்கிட்டு கடன்னு வந்துட்டேன். ஸோ நாங்கள் போனது வந்து வீக்கெண்டு கிடையாது, ஒர்க்கிங் டேஸில் தான் போயிருந்தோம். ஆனால் அப்போ வந்து பீச் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து மே மந்த்துங்கிறதுனால எல்லாருக்குமே லீவ் டேஸ். ஒரு சிலவங்களுக்கு இருக்காது. ஸோ ஏகப்பட்ட டூரிஸ்ட் பஸ் இருந்தது, ஏகப்பட்ட டூரிஸ்ட் வேன் இருந்தது, டூரிஸ்ட் பைக்கு காரு என்னென்னமோ நிறையா இருந்தது. சரியான கூட்டம். இவ்வளோ கூட்டம் வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனால் இப்போ வந்து மே மந்த்துன்றதுனால டெய்லியுமே இவ்வளோ கூட்டம் வருது. நாங்கள் 2-3 டைம்ஸ் நாங்கள் பீச் போனோம். அப்போ நான் பார்க்கும்போதெல்லாம் இவ்வளோ கூட்டம் தான் இருக்குது. சரியான கூட்டம். ஸோ ஃபஸ்ட்டு போனதும் அண்ணா சமாதி, ஜெயலலிதா அம்மா சமாதி, இது ரெண்டுமே பார்த்தோம். இல்லை ஃபஸ்ட் டே வந்து அண்ணா சமாதி பார்க்கல, ஒன்லி ஜெயலலிதா அம்மா சமாதி மட்டும் பார்த்துட்டு போயிட்டோம். லாஸ்ட் டே வந்தோம் பார்த்திங்களா, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் சமாதிலாம் பார்த்தோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. அப்புறம் சித்தி அப்புறம் குட்டீஸு பாட்டி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. பூபுக்கண்ணா ஃபோட்டோ எடுக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. தலைவர் நேராகவே பார்க்க மாட்டுறாரு, எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறான். இன்னும் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறான்னா என்னன்னு தெரியல. புதுசாக பார்த்தான். நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதனால சுற்றி பார்த்துட்டே இருந்தான். அதோ போகிறாங்க பருவல்ல. எங்கேயுமே நீ வர மாட்டேற. இப்போ பார்த்தாலும் போய் நீ அம்மாடியோ செருப்பு போடாமல் நடக்கலாம். அப்போ தான் கடற்கடன்னு நடக்கலாம். ஒரு காலத்தில் பீச்சை பார்த்தா எப்படி அலண்டாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி விளையாடுறான் பாருங்கள். பீச் மண்ணை பார்த்தா கூட பயந்தான், கால் வைக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு பயந்தான். இப்போ வந்து தலைவர் யாரெல்லாமோ தனியாக விளையாடுற அளவுக்கு அவர் வளர்ந்துட்டார். ஸோ யாராச்சும் இன்னும் பார்க்கலன்னா நம்ம பூபுக்கண்ணாவோட
ஃபர்ஸ்ட் பீச் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ போட்டிருக்கோம், அப்புறம் வந்து செகண்ட் பீச் எக்ஸ்பீரியன்ஸும் போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டைமும் கொஞ்சம் பீச்சை பார்த்து கொஞ்சம் பயந்தான், அப்புறம் வந்து போக போக வந்து நார்மல் ஆகிட்டான். கிட்ட போகாத, தொட போகிறாங்கிற. ஐயோ சாரி சித்தி, குனி அழுவ போகிறா இப்போ. பயப்படுறா பயப்படுறா. இங்கே பண்ணுறாரு இன்னைக்கு. பண்ணுங்க அதை எடுப்பா கேப்பா போடு. ஜாலியாக இருப்பா. கக்கா போட கக்கா எடுக்கக்கூடாது. ஆமாம். ஏய் மாறி எங்கேயா வேற எங்கேயாவது அந்த லைனில் அப்படி கிராஸ் ஆகி போகிறாங்க பார்த்துன்னு. இதெல்லாம் நேராக்குறாங்க நேரம். ஏய் விட்டோ போகக்கூடாது. டோன்ட் டச்சப்பா. நான் இவங்கெல்லாம் இறக்கிட்டு வந்தேன்ல, அங்கே ஒரு 3 பீஸ் ஒன்று கேக். ஸோ கல்யாணம் ஆகிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மகாபலிபுரம் பீச் ஹனிமூன்னு பெருசாக நாங்கள் எங்கேயும் போகல. சென்னையே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் அடித்தோம். ஸோ அங்கே மகாபலிபுரம் பீச்சில் நாங்கள் வந்து ஃபிஷ் வாங்கி சாப்பிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சரியாக க்ளீன் பண்ணாத ஃபிஷ் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கையில் மாட்டிக்கிச்சு. அதை பார்த்ததுலேருந்து இந்தியா வரைக்கும் ஃபிஷ்ஷே நோ ஃபிஷ்ஷு. பீச்லாம் போனால் ஃபிஷ்ஷே சாப்பிடக்கூடாதுன்னு வெஜிடேரியனாக மாறியாச்சு பீச்சில் மட்டும். ஸோ அதனால் எப்போவுமே பஜ்ஜி ஒன்லி. ஸோ எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நாங்கள் தடவை பீச் போனோம். அப்போ மட்டும்தான் ஹஸ்பண்ட் வந்தாங்க. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வந்து அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்க. ஸோ அன்றைக்கி வந்து எங்கள் கூட பீச் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் தான் வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தது எல்லாமே நான் தான். ஸோ அப்புறம் சித்தி வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ த்ரெட் பண்ணணும் சொன்னாங்க. அன்றைக்கி ஐப்ரோ த்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பார்க் வந்தாச்சு. பார்க்கில் வந்து குட்டீஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கில் விளையாடுறது. தம்பிக்கும் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பார்க்கு. இப்போது வந்து ரொம்ப லைக் பண்ணி விளையாடுறான் நல்லாவே. அப்புறம் வந்து அந்த வாக் பண்ணுற இடம் இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே நான் இல்லாமலே தனியாக கூட அவன் வந்து ரவுண்ட் அடித்து வந்துடுறான் அவனாவே. தம்பி வந்து குழந்தைங்க கூடலாம் சேர்ந்து விளையாடும் போது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் விளையாடுறது. நானும் ரசித்து பார்ப்பேன் அதை. ஸோ லாஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சித்தி வந்துட்டாங்க. ஸோ பெரிய சித்தி வந்ததுக்கப்புறம் அங்கே பீச் போகிறதா பிளானு. ஸோ நல்லா தடப்படலாம் சாப்பிட்டு போனோம். என்ன லன்ச் வந்து பார்த்திங்கன்னா சாதம், அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி குக்கரில் தான் சமைச்சேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து சிக்கன் 65 தான். அது 65யோ இல்லை ஃப்ரையோ ஏதோ ஒன்று 65 மசாலா வச்சு தான் செஞ்சேன். அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. எப்பயுமே நான் பல்காக செய்யும்போது ஏதோ ஒரு மிஸ்டேக் வரும் இல்லையா, பட் இந்த டைம் வந்து வரவே இல்லைங்க. எனக்கே ஷாக்காக இருந்தது. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்வெஜ் சாப்பிட்டாலே எங்களுக்கு வந்து அடுத்த சாப்பாடு வந்து சாப்பிடணும்னு தோண மாட்டேங்குது. இப்போ ஒரு வேளை நான்வெஜ் லன்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து டின்னர் சாப்பிட்ணுன்னே தோண மாட்டேங்குது. ரொம்ப அந்த மூஞ்சால் அடித்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரியே தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து அடுத்து எக்ஸ்ட்ராவாக எங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரசம் வச்சுருந்தேன். அதையுமே எல்லாருமே சாப்பிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு, ரசமும் நல்லா இருந்தது. நல்லா சூப்பராக நான்வெஜ் சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போ போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சண்டே தான். ஸோ அன்றைக்கி தான் பெரிய சித்திக்கு வந்து லீவு. ஸோ அதனால் லீவ் டேஸில் தான் அவங்க வந்திருந்தாங்க. சண்டே தான் கிளம்பி போனோம். ஸோ என்னோடய கையில் இருக்க மருதாணி வந்து நான் தான் வச்சேன். அது வந்து மருதாணி கிடையாது, மெஹந்தி கோனில் வச்சது. ஸோ இந்த டைம் சித்தி கூட போகும்போது வந்து கலைஞர் அவரோட சமாதி தான் பார்க்க போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து அவர் சமாதி கிட்ட போக முடியல, பட் தூரத்துலேருந்தே தான் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா வந்து ஏதோ ஒரு நாங்கள் போகிற நேரம் பார்த்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு போல், அதனால் கிட்ட வரக்கூடாது, தூரமாக இருந்து தான் பார்த்துட்டு போனோம் சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறம் ஆனால் அவரோட அந்த இது ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக
பயங்கரமாக கட்டியிருந்தாங்க. அது நல்லா சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இது வந்து எனக்கு ரீசெண்டாக தான் தெரிஞ்சுது. எனக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருப்பேன். இஃப் யூ ஆர் ப்ரெக்னென்ட் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா பீச் மண்ணில் வந்து நம்ம ரெகுலராக நடக்கும்போது பேபி வந்து இப்போது பொசிஷன் வந்து கரெக்டான பொசிஷனில் இல்லை அப்படின்னா அவங்க வந்து ரோல் ஆவாங்களாம். நம்ம பீச் மண்ணில் நடக்கும்போது ரோல் ஆகி கரெக்டான பொசிஷனுக்கு வந்து நிற்பாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பேபிஸ் வந்து நீங்கள் நடக்கிற வயசில் பேபிஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்னும் கரெக்டாக நடக்கலை, இல்லை நடக்கிற வயசு தான் நடப்பான் அப்படின்னா அந்த பேபியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பீச் மண்ணில் நடக்க விடுங்க. அவங்க எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக நடந்துருவாங்க. பட் இதில் செய்யும்போது அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாகவும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் நடக்க கற்றுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன், கேள்விப்பட்டேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சண்டே அன்றைக்கி கூட்டத்தை பாருங்கள், எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஜூமில் காட்டும்போது நல்லா பாருங்களேன், அப்படியே அலைக்கடல் என திரண்டு வந்தாங்க. வடிவேல் சார் சொன்ன மாதிரி சரியான கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம். ஃபர்ஸ்ட் வந்தப்போ தம்பி வந்து எப்படி பயந்தான். இந்த டைம் வந்து தலைவர் நல்லா ஜம்முன்னு சூப்பராக நின்று பீச் கடல் தண்ணியில் வந்து காலை அழகாக நினச்சாரு. நான் அதை வச்சு நானே வச்சேன். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சித்தி பாட்டி எல்லாம் போனதுக்கப்புறம் நான் வந்து ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக நான் அவங்கள வந்து பீச் கூப்பிட்டு வந்திருந்தேன். ஸோ அப்போ வந்து தம்பி பீச்சில் வந்து எப்படி விளையாடுறான்னு பாருங்கள். அது வந்து நெக்ஸ்ட்டு வரும் அந்த விலாகு. ஸோ அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. செம்ம ஜாலியாக பீச் மண்ணில் விளையாடிட்டு இருந்தா தம்பி. அப்புறம் வந்து பீச் தண்ணி அலையெல்லாம் நாங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அப்புறம் வந்து வீட்டில் இருந்தே பிஸ்கட்டு ஸ்நாக்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துன்னு போயிருந்தோம். குட்டீஸ்லாம் இருக்காங்கள்ல அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பீச்சுக்கே போனோம். அப்புறம் வந்து ஃபிஷ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அகெயின் வந்து பஜ்ஜி தான் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ இவரை பற்றி சொல்லியே ஆகணும். நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது நிஜமாலே வந்து ஒரு ஸ்டாச்சு தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டேன். கிட்ட போக போக பார்த்தா ஒரு நிஜமாலே ஒரு ஆள் வந்து நின்றுட்டுருக்காங்க. அவங்க ஒரு வயசான தாத்தா. இந்த வயசுலேயும் நம்ம உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க மேலே ஃபுல்லாக அந்த இது பூசிட்டு வந்து அவ்வளோ நேரம் நின்னாங்க. எப்படி அவ்வளோ நேரம் நின்னாங்கன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நம்மளால் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி நிற்க முடியல. அவர் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தார். நிஜமாலே ஹேட்ஸ் ஆஃப் அந்த தாத்தாக்கு. ஸோ அப்புறம் எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா வழி அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ் கழித்து ஹஸ்பண்டோட பர்த்டே. ஸோ அந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பார்த்துருங்க. இந்த விலாக் இத்துடன் இனிதே நிறைவடைந்தது. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. லவ் யூ ஆல். பை டே. டாடா.